வணக்கம் மேம். அனிமியானா என்ன? அனிமியா யார் யாருக்கெல்லாம் வரும்? இதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்ன? இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையிலயோ இல்ல சில மூமெண்ட்லயோ இல்ல சில அறிகுறிகள் நமக்கு வரும்போதோ, ஒருவேளை எனக்கு இது சம்பந்தப்பட்ட நோய் எனக்கு இருக்குமோ அப்படின்ற ஒரு பயமும் ஒரு பதட்டமும் நமக்கே தெரியாம நிறைய நேரங்கள்ல நமக்கு வந்திருக்கு. சோ அது என்ன, அதுல ஒரு முக்கியமா நம்ம மேக்சிமம் எல்லா உமன்ஸும் நம்ம ஒரு நோயோட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோய் என்னன்னா இந்த ரத்த சோகை தான். சோ அந்த ரத்த சோகையை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்டிருப்போம், தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். நமக்கே தெரியாம தவறான விஷயங்களை மட்டும் நம்ம கேட்டுட்டு இருந்திருப்போம். சோ இன்னைக்கு இந்த ரத்த சோகையை பத்தி டீடைலா அதுக்கு சொன்னா என்ன, அதோட ஏன் வருது, நமக்கு அது எத்தனை வகையா பிரிக்கிறாங்க, சோ அது வந்துச்சுன்னா நமக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் வரும், அப்படி அறிகுறிகள் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கான சின்ன ஜிஸ்ட் கண்டிப்பா இந்த செஷன் முடியும் போது உங்க எல்லாருக்குமே அதை பத்தின கிளியரான வியூ கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு ரத்த சோகைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அனீமியா அனீமியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே காமனா நம்ம லைஃப்ல பயன்படுத்திக்கிட்டு இருந்த வார்த்தைகள். சோ அதுல நம்ம காமனா இப்ப எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம காமனா பேசிட்டு இருக்க மாதிரி அனீமியா பத்தி நம்ம காமனா நிறைய டைம் பேசிட்டு இருக்கோம். சோ அனீமியானா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல நம்ம தேவைக்கு நம்ம உடம்பு ஒரு ஆளோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ரத்தங்கிறது இருக்கும். அந்த ரத்தத்துல தேவையான அளவு ஆர்பிசி சிகப்பு ரத்த அணுக்களும் அதனுடைய முக்கியமான மூலக்கூறான ஹீமோகுளோபின் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கம்ப்ளீட் இந்த அனீமியா அப்படிங்கிறதுக்கான பின்னாடி பேக் சோல்ஜர்ஸா யாரு ரெண்டு பேர் நிக்கிறாங்கன்னா, ஒண்ணு சிகப்பு ரத்த அணுக்கள், ரெண்டாவது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு. சோ இது ரெண்டு பத்தி ஏன் நான் இவ்வளவு முக்கியமா சொல்றேன்னா, நம்ம போன கிளாஸ்ல எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல எலும்பு முக்கியமா அதோட ஃபங்க்ஷன், எலும்போட செயல்பாடு என்ன அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஒண்ணு போன் மேரோ, எலும்பு மஜை, அது மஞ்சள் கலர்லயும் இருக்கும், சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய சிகப்பு ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை நம்மளோட எலும்போட வேலை அப்படின்னு நம்ம லாஸ்ட் மீட்டிங்ல நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த ஆர்பிசி சிகப்பு ரத்த அணுக்கள் அப்படிங்கிறது எலும்புல இருந்து உருவாயிடுச்சு. அடுத்தது அந்த சிகப்பு ரத்த அணுக்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த சிகப்பு ரத்த அணுக்கள் தான் நம்ம நுரையீரல்ல இருந்து நம்ம எல்லா உடம்புக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் உடம்புல இருக்க சின்ன சின்ன குட்டி குட்டி செல்லுக்கும் தேவைப்படக்கூடிய ஆக்சிஜனை நம்ம நுரையீரல்ல இருந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் ஒரு கொரியர் பாய் மாதிரி நம்மளோட நுரையீரல்ல இருந்து அதோட ஆக்சிஜனை தேவைப்படுற எல்லாரோட வீட்டுக்கும் போய் சப்ளை பண்ண போறது யாருன்னா இந்த ஆர்பிசி தான். அதுக்கு உதவி பண்ண போற இன்னொரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஹீமோகுளோபின். சோ இது நம்ம உடம்புல காமனா எல்லாருக்குமே எலும்புல இருந்து ஆர்பிசி சிகப்பு ரத்த அணுக்கள் உருவாகும். சிகப்பு ரத்த அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புரோட்டீன் என்ன அப்படின்னா ஹீமோகுளோபின் இருக்கும். சோ அதோட ரொட்டீன் வேலை என்னன்னா, ஆர்பிசி உற்பத்தி ஆனதுல இருந்து அதோட இறப்பு காலம் 120 நாள் மட்டும்தான். ஒரு சிகப்பு ரத்த அணு ஒரு குட்டியா இருக்கும். அதோடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளவு நாள் நம்ம உடம்புல உயிர் வாழும் அப்படின்னா 120 நாள் மட்டும் உயிர் வாழும். சோ இந்த வேலை ஆக்சிஜனை கொண்டு போய் தேவையான வீட்டுல சப்ளை பண்ணி கொடுத்துட்டு அடுத்து அது திரும்பி எங்க போகும் அப்படின்னா நம்மளோட மண்ணீரல் அதோடைய ஆயுள் காலத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கும். சோ இதுதான் இந்த சிகப்பு ரத்த அணுக்களுடைய வேலை. சோ சிகப்பு ரத்த அணுக்கள் எப்ப நம்ம உடம்புல கம்மியாகுதோ அல்லது இந்த ஹீமோகுளோபினோட அளவு எப்ப கம்மியாகுதோ அப்போ அதுக்கு பேர் தான் ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கம்மியாகுது, எதனால கம்மி ஆச்சுன்னா அது செய்யக்கூடிய வேலைகள் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கறத இனி ஃபர்தரா பார்ப்போம். சோ ரத்த சோகை அப்படிங்கிறது வெறும் இரும்பு சத்து குறைபாடு, எனக்கு இரும்பு சத்து கம்மியா இருக்கு, எனக்கு அயன் கம்மியா இருக்கு, அதனாலதான் எனக்கு அனிமியா வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு 50% மட்டும்தான். மிச்சம் 50%க்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லித்தரேன். சோ அனீமியானா என்னன்னு படிச்சிட்டோம். அடுத்தது ரத்தத்துக்கும் அனீமியா இருக்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த சைடு லெப்ட் சைடு இருக்கக்கூடியதுல நம்ம தேவைக்கு ஏற்ப சிகப்பு ரத்த அணுக்களும் இருக்கும், ஹீமோகுளோபின் இருக்கும். எப்போ சிகப்பு ரத்த அணுக்களும் ஹீமோகுளோபினும் கம்மியாகுதோ அப்போ அதுக்கு பேரு அனீமியான்னு சொல்லுவோம். சோ இதுதான் கிளியரா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அடுத்தடுத்து நான் டீச் பண்ண போறேன். ஓகே, நமக்கு எப்படி அனீமியா வந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. சோ எனக்கு ஒருவேளை ரத்த சோகை இருக்குமோ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எந்த நோயுமே ஆரம்ப கட்டத்துல நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு நோய் நம்ம உடம்புல உருவாகி அறிகுறிகளை காட்டுறதுக்கு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கும். அப்படி குறிப்பிட்ட காலங்கள் வந்த பிறகு அது நமக்கு அறிகுறிகளா காமிக்க ஆரம்பிக்கும். அப்படி அறிகுறிகள் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம ஒருவேளை அதை கண்டுபிடிச்சிட்டோம், இல்ல அதுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா சீக்கிரமா அதை சரி பண்ணிடலாம். இல்ல இது நான் நார்மல் தான் விட என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமாகி அறிகுறிகள் ரொம்ப அதிகமாகி நமக்கு அந்த நோய்க்கு ஒரு பேர் நம்ம வைக்கிற மாதிரி வந்துடும். சோ அதுல நமக்கு ஃபீமேல்ஸ்க்கு நம்ம எது ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும்னா, முக்கியமா சீக்கிரமா டயர்ட் ஆகுறது, ரொம்ப நேரம் நிக்க முடியாது, எப்பவுமே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, நமக்கு லைன் டெக்ஸ் விளம்பரத்துல வர மாதிரி டயர்டா எனக்கு நெவர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆமா டயர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம எனக்கு எப்பவுமே டயர்டா இருக்கு, வெயில போயிட்டு வந்தா டயர்டா இருக்கு, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தா டயர்டா இருக்கு, ஒரு கியூல போய் நின்றுட்டு வந்தா டயர்டா இருக்குன்ட்டு நம்ம ஃபீல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஒண்ணு. அடுத்தது
நம்மளோட நகங்கள் எல்லாமே ஈஸியா உடைஞ்சு போகும். சோ நார்மலா நம்ம நகம் வெட்டுறது உடையிறது இதெல்லாம் காமன். ஆனா இந்த மாதிரி நகம் ரெண்டா உடையிறது ஈஸியா. நம்ம ஒரு வெங்காயம் உரிக்கும் போதும் டக்குன்னு நகம் உடையிறது, இல்ல நம்ம சாதாரணமா ஒரு பட்டன் போடுறோம், நான் பட்டன் போட்டோட நகம் உடையிறது, இதெல்லாம் காமன் இல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், கண்ணுல கீழே எடுத்து பார்க்கும்போது இந்த இடம் வந்து வெளுத்து போயிடும். சோ இது நமக்கு தெரியுற சின்ன சின்ன அறிகுறிகள். அடுத்தது முடி கொட்டுறது. சோ எல்லா உமன்ஸ்க்கும் முடி கொட்டுதுதான். ஆனா எப்போ அது அதிகமாகுதோ, ஒரு முடி கொட்டுறது காமன், ஆனா அடுத்த முடி புதுசா வளரும். எப்ப அது ஸ்டாப் ஆகுதோ, கொட்டிட்டே இருக்கோ, அது நம்மளோட ரத்த சோகையோட ஒரு அறிகுறியா இருக்கலாம். காரணமே இல்லாத தலைவலி, எப்பவும் தலைவலி, வெயில்ல போனா தலை குளிச்சா டென்ஷன் ஆகும்போது எப்பவுமே இந்த தலைவலி, டயர்ட்னஸ், இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, இது எல்லா விஷயங்களும் நடக்கும். காமனான சிம்டம், இதெல்லாம் காமனான அறிகுறிகள். ஓகே, இதெல்லாம் அறிகுறி எனக்கு இருக்கு. இல்லைன்னா எனக்கு கூட இருக்கவங்க, என் கூட வேலை பாக்குறவங்களுக்கு, என் வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு, இல்ல என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு இந்த அறிகுறி எல்லாம் வச்சு நான் ரத்த சோகை அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது ஏன் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி, அந்த சிகப்பு ரத்த அணுக்கள் அப்படிங்கிறது நம்மளோட எலும்பு மஜையில இருந்து தான் உருவாகுது. ஓகே, சோ உருவாகிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது, உருவாகிற இடத்துலனா அந்த எலும்புல ஏதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், நம்ம லாஸ்ட் டைம் படிக்கும் போது அந்த முட்டு வலி, முடக்குவாதம், இல்ல போன் கேன்சர், இல்ல போன் மேரோல வரக்கூடிய அந்த கேன்சர், எலும்பு மஜையிலேயே சில பேருக்கு கேன்சர் வரும். சோ இந்த மாதிரியான காரணங்கள்னால அந்த ஆர்பிசி சிகப்பு ரத்த அணுக்கள் ப்ரொடியூஸ் ஆகுறது, சோ அது உற்பத்தி ஆகுறதே கம்மியாகலாம். ஒண்ணு. அடுத்தது, அந்த சிகப்பு ரத்த அணுக்களோட முக்கியமான வேலை என்னன்னா, ஆக்சிஜனை நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை நுரையீரல்ல இருந்து கொண்டு போகக்கூடியதுன்னு சொன்னேன். அப்போ நுரையீரல் ஏதாவது பிரச்சனை இருக்கு, கிரானிக்கா இருமல் இருக்கு, வீசிங் இருக்கு, ஆஸ்மா இருக்கு, இல்ல கிரானிக்கா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்கும் போது அங்க தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்காம போகும். சோ அப்ப அதை எடுத்துக்கக்கூடிய தன்மை நம்மளோட சிகப்பு ரத்த அணுக்களுக்கு கம்மியாகும். சோ இது 2வது காரணம். அடுத்து, அது நம்ம சிகப்பு ரத்த அணுக்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா செல்லுக்கும், குட்டி குட்டி செல்லுக்கும் கொண்டு போய் அதை கொடுக்கும். அப்போ அந்த செல்லுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல, அது வந்து பறக்கும் போது சில பேருக்கு இருக்கலாம், இல்ல அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல, சோ நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையுமே கொண்டு போய் சேர்க்கும். அப்போ சேர்க்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் போது அந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரலாம். அடுத்து, இந்த சிகப்பானிகள் உற்பத்தி ஆகுது, 120 நாள் கழிச்சு மண்ணீரல்ல போய் அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிரும்னு சொன்னேன். அப்போ மண்ணீரல்ல ஏதாவது பிரச்சனைகள் வருது, இல்ல இந்த ரத்த அணுக்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஒரு கொரியர்காரங்க கொரியர் எடுத்துட்டு போறாங்க, போற வழியில ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது, இல்ல வண்டி பிரேக் டவுன் ஆகலாம், இல்ல நமக்கு கொரியர் எல்லாமே கீழே விழுந்து போயிடலாம். நிறைய காரணங்கள்னால தேவையான இடத்துல கொண்டு போய் அந்த ஆக்சிஜனை சேர்க்க முடியாத பட்சத்துல அந்த ஆர்பிசி சிகப்பு ரத்த அணுக்கள் எல்லாமே டிஸ்ட்ரக்ஷன் ஆகும், அழிஞ்சு போகும். சோ அது 2வது காரணமா இருக்கலாம். அடுத்தது, சோ இதெல்லாம் இந்த கிரானிக், அதாவது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கிரானிக்கா, ஒரு வருஷமா இருக்கு, 2 வருஷமா இருக்கு, 3 வருஷமா எனக்கு முட்டி வலி இருக்கு, ஒரு 15 வருஷமா எனக்கு ஆஸ்மா இருக்கு அப்படின்ற காரணங்கள் வரும்போது நமக்கு ரத்த சோகை அப்படிங்கிற நோய் 2வது, அதாவது ஒரு நோயினால இன்னொரு நோய் கூட சேர்ந்து உருவாயிட்டே இருக்கு. அடுத்தது, அயன் டெபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெறும் இரும்பு சத்து குறைபாடு மட்டும்தான் ரத்த சோகைக்கு காரணமான கண்டிப்பா கிடையாது. அது போக நமக்கு விட்டமின்ஸ் தேவையான விட்டமின் நிறைய இருக்கு. ஒண்ணு விட்டமின் B12 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபோலிக் இல்லைன்னா ஃபோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப். நம்மளோட சிகப்பு ரத்த அணுக்கள் வந்து ஹீமோகுளோபின் அப்படின்னு 2ஆ பிரியும். சோ நான் ரொம்ப போட்டு பெருசா காம்ப்ளிகேட் பண்ணல, ரொம்ப சிம்பிளா சொல்றது என்னன்னா, நம்மளோட எலும்பு மஜையில ஆரம்பிச்சு மண்ணீரல்ல போய் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து முடிய போகுது. சோ இது இங்க ஆரம்பிச்சு முடிகிற இடத்துல அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம ஸ்மூத்தா டிராவல் பண்ணி போயிடுச்சுன்னா நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜனும் கிடைச்சிடும், தேவையான அளவு நமக்கு எல்லா இரும்பு சத்துக்களும் சிகப்பு ரத்த அணுக்கள்னால மத்த அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கும். எங்கெல்லாம் சில காரணங்கள்னால நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, முதல் காரணம் நான் சொன்ன மாதிரி எலும்புல வர ஒரு பிரச்சனை, இல்ல நுரையீரல்ல வர ஒரு பிரச்சனை, இல்லைன்னா நமக்கு அதிகமான ரத்த போக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்பன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது, நமக்கு காமனா வந்து பீரியட்ஸ் டைம்ல அதிகமான ரத்தப்போக்கு போகும்போது, இல்ல ஏதாவது ஆபரேஷன் பண்றாங்க, ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதிகமான ரத்தப்போக்கு, இல்ல ஒரு சிசேரியன் பண்றாங்க, சிசேரியன் வந்து ஃபெயிலியர் ஆகுது, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது கட் பண்ணி ஓபன் பண்ற சர்ஜரியில அதிகமான ரத்தப்போக்கு அதிகம் வந்துட்டே இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால நம்மளுடைய அந்த சிகப்பு ரத்த அணுக்கள் வந்து வேஸ்ட் ஆகிட்டே போகும். வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றதை விட அழிஞ்சுட்டே போகும். சோ அப்படி அழியும் போது அது செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னா ஆக்சிஜனை கொடுக்கணும். சோ அப்படி ஆக்சிஜனை கொடுக்காத ஒரு இடத்துல என்ன ஆகும்னா, தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்காம போகும்போது, இப்ப என்னோட இந்த விரல்ல தேவையான அளவு எனக்கு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா, இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய அப்நார்மலா மாறிட்டே இருக்கும். நார்மலா இல்லாம அப்நார்மலா மாறும். அப்படி அப்நார்மலா மாறதுனால இது செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு காரணத்தை ஆரம்பிச்சு செயின் மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டே இருக்கும். சோ நான் சொன்ன மாதிரி ரத்தப்போக்கு, இன்னொரு முக்கியமான காமனான ரத்தப்போக்கு என்னன்னா, நம்மளுடைய
செரிமான நம்மளோட குடல் பகுதியில இருந்து ஏதாவது ப்ளீடிங் வருது, மோஷன்ல வந்து பிளட் வரும், பைல்ஸ்னு ஒரு ஒரு நோய் இருக்கு, சோ அதுல ஏதாவது ரத்தம் வருது, இல்லைன்னா வந்து குடல் பாதையில இருந்து ரத்தம் வருது, இல்ல நம்ம ரொம்ப காரமா எடுக்கும் போது அந்த குடல் பாதையெல்லாம் புண்ணாகி அரிச்சு அதனால ரத்தம் வருமா, நிறைய காரணங்கள்னால வரக்கூடியதுதான் இந்த அனீமியாங்கிறது. சோ நம்ம எப்போ நம்மளுடைய சிகப்பு ரத்த அணுக்களோட உற்பத்தியை டிஸ்டர்ப் பண்றோமோ, இல்ல அதோட டிராவலை வந்து நம்ம சில காரணங்களால டிஸ்டர்ப் பண்றோமோ, அப்போ நமக்கு ரத்த சோகை அப்படிங்கிற விஷயம் வந்து வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.